தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். எல்லோரும் சேர்ந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். இந்த நிகழ்ச்சி உமக்கே ஆராதனை, என் தேவன் ஒருவருக்கே ஆராதனை. அவரை நான் மகிமைப்படுத்தப் போகிறோம். துதி சத்தத்தோடு, கைத்தாளங்களோடு, எக்கால சத்தத்தோடு, இசை கருவிகளோடு இந்த நேரத்தை நாம் அவர் ஒருவருக்கு மட்டுமே அர்ப்பணிக்கப் போகிறோம். எல்லாரும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. அங்கங்கே இருக்கிற இடத்துலேருந்தே கடவுளுக்கு ஆராதனை செலுத்த கடவும். கடவுள் சமீபமாக இருக்கிறார். துதித்தலுக்கு எல்லோரும் இன்பமாய் கைத்தாளங்களோட கைகளை தட்டி கொண்டு உற்சாகமாய் கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தவருக்கு நன்றி செலுத்த கடவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் மீந்ததா ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். துதிப்போம் துதிப்போம் துதிப்போம். நம் தேவனை துதித்து கொண்டே இருப்போம். ஆஹா, இந்த நிமிஷம் அவ்வளவு ஒரு அருமையான ஒரு நாளை. இந்த நிமிஷத்திலே நம்மை தேவனுடைய சமூகத்தில் நம்ம எல்லாருமே ஒன்று திரண்டு அவரை துதிக்க 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 இன்னும் உற்சாகமாய் நம்ம துதித்தல் ஏறெடுத்துகிட்டே இருக்கணும் சுவாமிக்கு. சுவாமி அதோடு நம்மளுக்கு என்ன வேலை சொல்லுங்கள்? நம்மளை துதிக்கும் பொழுது கர்த்தர் மிக சமீபமாக இருக்கிறார். ரொம்ப உற்சாகமாய் நம்ம கிட்ட உட்காந்து நம்மளுடைய குறைகள் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நீங்கள் நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் இந்த நிமிஷம் நம்ம இப்படி இருக்கிறோம், அடுத்த நிமிடம் நம்ம எப்படி இருக்குமோ. ஆனால் கடவுளை நம்ம எப்பொழுதுமே நம்ம பற்றி கொண்டே இருந்தால் கடவுளுடைய சமூகம் என் முன்பாக செல்லும் என்று சொல்லியிருக்கீங்களா? சொல்லுங்கள், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அதே போல தான் அவருடைய வழிநடத்தல்
எப்பொழுதுமே நம்ம கூட இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம தவறி விழுகின்ற நேரத்திலும் அவரை கைப்பிடித்து டக்குன்னு தூக்கி அவருடைய சமூகத்தில் அவரை எப்பொழுதுமே அவருடைய பட்சமாய் உட்கார்ந்து வைத்து அவரை வழிநடத்துவார். அவர் நம்மளை வழிநடத்துவார். ஸோ வல்லவராக இருக்கிற தேவன், நம்முடைய தேவன், எப்பொழுதும் அவரை துதி சத்தத்தோடு நம்ம ஆராதனை செய்து கொண்டே இருக்கிறோம். இந்த உமக்கே ஆராதனை இந்த நிகழ்ச்சி மூலமாய் சால்வேஷன் டிவி பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், இந்த நிகழ்ச்சி ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி, ஒரு அற்புதமான நேரம். கடவுளை நாம் துதித்து கொண்டே இருப்போம், துதிப்போம், எப்பொழுதும் துதிப்போம் தேவனை. இதோ துதிப்போமே திரு சபையோரே, கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. விந்தாயாய் நமக்கானந்த நந்த மாணர் வில்லர் கரியதோர் நம்மை மிக மிக. விந்தாயாய் நமக்கானந்த நந்த மாணர் வில்லர் கரியதோர் நன்மை மிக மிக தந்தானை துதிப்போம். துதித்துக் கொண்டே இருப்போம். அவைகள் பொன்னிலும் அதிக இன்பமானவைகள், தேனையும் தேன் கூட்டில் ஒழுகும் தேனை பார்க்கிலும் மதுரமானவைகளால். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெற்றவர்களோடு நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையாய் பற்றி கொள்ளப்படும். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறார். கண்ணார கலித்தாயே நன்மை காட்சியை கண்டு ருசித்து புசித்து கண்ணார கலித்தாயே. என்ன கடங்காத எத்தனையோ நன்மை இன்னும் முன்மே போன மாறி போன் பெய்துமே. என்ன கடங்காத எத்தனையோ நன்மை இன்னும் முன்மே சொன்ன மாறி போர் பெய்துமே. தந்தானை துதிப்போம் துதிப்போமே. சோராது ஜெபித்திடுவோம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவோம். சாமுவேல் கேட்டபோது, சாமுவேல் பேசுங்கள், உமது அடியேன் கேட்கிறேன், கர்த்தர் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். என் கிருபை உமக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகவே வாங்க நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து துதிக்கிறோம். இந்த உமக்கே ஆராதனை நிகழ்ச்சியில் துதிப்போம், 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 துதித்து கொண்டே இருப்போம். சுத்தாங்கத்து நச்சபையே உன்னை மூச்சாய் கொள்ளவே அலைந்து திரிந்து, சுத்தாங்கத்து நச்சபையே சத்து குலைந்து உன்னை சக்தியாக்க தம்மின் ரத்தத்தை சிந்தி எடுத்தே உயிர் வரும். சத்து குலைந்து உன்னை சக்தியாக்க தம்மின் சத்தத்தை சிந்தி எடுத்தே உயிர் வரும். தந்தானை துதிப்போமே. திரு சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. விந்தாயான கனநந்த மானவில்லர் வில்லர் கரியதோர் நன்மை மிக மிக. விந்தாயாய் நமக்கானந்த நந்த மாணர் வில்லர் கரியதோர் நன்மை மிக மிக. தந்தானை துதிப்போம். அல்லேலூயா. எப்பொழுதும் நாம் கர்த்தரை துதிப்போம், துதித்துக் கொண்டே இருப்போம். எல்லாரும்
இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கீங்க. உற்சாகமாய் கை தட்டுங்க. கை தட்ட 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 நம்மளுடைய தேவன் நமக்கு சமீபமாக இருக்க போகிறார். உங்களுடைய வேண்டுதல் எல்லாவற்றையும் கேட்டறிய போகிறார். அல்லேலூயா. கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள். அவர் ஒவ்வொரு நிமிடமும் நம்மளை நடத்தி கொண்டே வருகிறார். எல்லா நிமிடங்களும் எந்த நேரத்திலும் சரி நம்மோடு அவர் ஜர்னி பண்ணே கொண்டே இருக்கிறார். ஸோ நம்ம எப்பொழுதுமே துதித்து கொண்டே இருப்போம். அவருடைய துதி என் வாயில் இருக்கும் என்பதை போல, பைபிள் வசனத்தை போல நாம் எப்பொழுதும் கர்த்தரை துதித்து கொண்டே இருப்போம். இந்த பாடல் மூலமாய் நம்ம எல்லோரும் சேர்ந்து கைத்தட்டி பாடலாமா? உற்சாகத்தோடும் இன்னும் 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 கர்த்தர் கொடுத்த இந்த பலத்தோடு, உன் பலவீனத்திலே என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்றார். அதே போல மிகுந்த பலனோடு நம்ம இப்பொழுது பாடப்போகிறோம். எந்த குறைவாக இருந்தாலும் சரி, மனசில் இருக்கிற கசப்பாக இருந்தாலும் சரி, எந்த வருத்தமாக இருந்தாலும் சரி, இப்பொழுது நீங்கள் கைத்தட்டி பாடுங்களேன். கொஞ்சம் பாடுங்களேன், இன்னும் கொஞ்சம் பலத்தோடு பாடுங்களேன். எல்லா குறைகளையும் அவர் நிறைவாக்க போகிறார். வாங்க இப்பொழுது அந்த பாடை நம்ம எல்லோரும் சேர்ந்து பாடுவோம், துதிப்போம். அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்கள் உள்ளம் அளித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மழையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். எல்லாரும் துதியுங்கள். அவர் படைத்த எல்லாமே அவரை துதித்துக் கொண்டே இருக்கிறது. நம்ம துதிப்பாமல் இருப்போமா? எல்லாரையும் துதிக்கணும். இதை பார்த்து கொண்டிருக்கிற உம்மத்தி ஆராதனை நிகழ்ச்சி கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், வாலிபர் எல்லாரும் வாங்க. பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து நீ துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய்
பெரியவங்களை, வாலிபர் பெரியவர் எல்லாரையும் கைத்தாளங்களோடு எக்கால சத்தத்தோடு நம்ம எப்பொழுதுமாய் உற்சாகமாய் கடவுளை நம்ம துதித்து கொண்டே இருப்போம். எல்லாரையும் கூப்பிடுறார் அவர். ஆழ்கடலே, சமுத்திரமே தேவனை துதியுங்கள், அலையலையாய் ஊழியர்கள் எழும்பினார் துதியுங்கள், தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள். பரலோகத்திலும் சரி பூமியிலும் சரி எப்பொழுதும் அவை துதிக்கொண்டே இருப்பதாக. ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள், அலை அலையாய் ஊழியர்கள் எழும்பினார் துதியுங்கள், தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள், பரலோகத்தை இந்தியர்கள் நிரப்புவார் துதியுங்கள், ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள், தேவனை துதியுங்கள், எப்பொழுதும் தேவனை துதியுங்கள். இன்று மட்டுமில்ல, நேற்று மாற்றமில்ல, நாளை மாற்றமில்ல, எப்பொழுதும் என்றென்றும் அவரை நம்ம துதித்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் கர்த்தர் பெரிய காரியங்களை நம்மளுக்கு செய்திருக்கிறார், பெரிய காரியங்கள் நம்மளுக்கு செய்வார், பெரிய காரியங்கள் செய்து கொண்டே இருக்கிறார், இன்னுமாய் செய்வார். அந்த பாடலை நம்ம பாடுவோமா? கர்த்தர் பெரிய காரியங்களை நம்மளுக்கு செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார், கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார், கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார், கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். இன்றே செய்வார் நன்றே செய்வார், இன்றே செய்வார் நன்றே செய்வார், அற்புதங்கள் செய்திடும் தேவனவர். அல்லேலூயா பாடி போற்றிடுவோம், அற்புதங்கள் செய்திடும் தேவனவர். அல்லேலூயா பாடி போற்றிடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார், கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார், கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார், கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். தானியேலைப் போல் ஜெபித்திடுவோம், தாவீதைப் போல் துதித்திடுவோம், சிங்கங்களின் வாய்களை அடைத்திடுவார், உன்னதத்தில் நம்மை உயர்த்திடுவார், சிங்கங்களின் வாய்களை அடைத்திடுவார், உன்னதத்தில் நம்மை உயர்த்திடுவார். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார், கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார், கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார், கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். சாலமோனைப் போல் ஞானம் பெறுவோம், நீதியின் பாதையில் நடத்திடுவோம், சாமுவேலைப் போல் ஞானம் பெறுவோம், சாலமோனைப் போல் ஞானம் பெறுவோம், நீதியின் பாதையில் நடத்திடுவார், சாட்சியம் ஜீவியம் செய்திடுவார், நீதியின் பாதையில் நடத்திடுவார், சாட்சியம் ஜீவியம் காத்திடுவார். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார், கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார், கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார், கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். யோசுவாவைப் போல் ஜெபித்திடுவோம், யோசேப்பைப் போல் வாழ்ந்திடுவோம், யோசுவாவைப் போல் ஜெயித்திடுவோம், யோசேப்பைப் போல் வாழ்ந்திடுவோம். கர்த்தரே வழிகளை வாய்க்கச் செய்வார், சீயோன் மலை மீது உயர்த்திடுவார், கர்த்தரே வழிகளை வாய்க்கச் செய்வார், சீயோன் மலை மீது உயர்த்திடுவார். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார், கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஆம், கர்த்தர் பெரிய
காரியங்கள், பெரிய பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. மீண்டும் மீண்டுமாய் நாம் அவருக்கு ஒருவருக்கே நம்ம மகிமை செலுத்தப்படுவோம். கர்த்தர் சத்துருவுகளை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர்கள் முன்னாடியில் நம்மளை நிம்மர செய்ய போகிறார். வாருங்கள் இன்னும் மகிழுடன் நம்ம துதிக்கப் போகிறோம். ஆமென். அடுத்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோமா? கைத்தாளங்களோடு துதி சத்தத்தை நாம் ஏறெடுக்கப் போகிறோம். கர்த்தர் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். அவரை துதியுங்கள். மகிழ்வோம் இன்னும் மகிழ்ந்து கொண்டே இருக்கோம் அவர் சமூகத்தில். இப்பொழுது அந்த பாடலை நம்ம எல்லாருமே சேர்ந்து கொண்டு பாடப்போகிறோம். இது மகிழ்ச்சியான ஒரு காரியம். கர்த்தருக்கு ஆராதனை ஏற்படுப்பது. உமக்கு ஒருவரே ஆராதனை என்று சொல்லி நம்ம வாய்களை திறந்து அந்த துதி சத்தத்தோடு நாம் இப்பொழுது துதிக்கப் போகிறோம். மகிழ்வோம். நம் கவலைகள் எல்லாவற்றையும் மாறப்போகிறது. பார்த்துட்டே இருங்க. இந்த பாடலை நம்ம பாடப்போகிறோம். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம். இயேசு ராஜம் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம். இயேசு ராஜம் நம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா? நம்மளை கடவுளை நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய பெரிய கிருபை. நாம் இந்த நேரத்திலே நாம் மிகுந்த நன்றியுள்ளவர்களாய் நாம் மகிமை செலுத்தப்படுவோம். கடவுளுக்கு ஆராதனை செலுத்த கடவோம். இப்பொழுது அடுத்த பாடல். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். பாருங்க, எவ்வளோ ஒரு சின்ன வயசுல இருந்து கருப்பகத்தில் உட்பவித்தது முதல் நாள், அதுக்கு முன்னாடியே நம்மளை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இந்நேரம் வரை எப்பொழுதுமே ஒரு நொடியும் நம்மளை கைவிடவே மாட்டார். எங்கே போனாலும் நம்மளை பற்றிய அவர் யோசனையோடு நம்மளை வழிநடத்துவார். இப்பொழுதும் கடவுள் நம்மளை மறக்கவே மாட்டார். இந்த சூழ்நிலையும் அவர் அன்பை நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பை நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது
எல்லோருக்குமே அவர் சொந்தக்காரர். எல்லோருக்குமே இப்பொழுது உலகத்தை பார்க்கிலும் உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் முன்னில் இருக்கிறவர் மிகப்பெரியவர் இல்லையா? எப்பொழுதுமே நம்மை மறக்காதவர். நம்ம மறந்தாலும், நம்ம தாய் தகப்பன் மறந்தாலும் அவர் மறக்கவே மாட்டார் நம்மளை. ஸோ எப்பொழுதுமே அவரை நம்ம பாதம் தொட்டுக்கொண்டே இந்த துதிகளை செலுத்தி கொண்டே இந்த உமக்கே ஆராதனை நிகழ்ச்சியிலே நீங்கள் எல்லோரும் துதித்து கொண்டே இருப்பீங்கன்னு நம்புகிறோம். தேவன் ஒருவருக்கே துதிகளை நம்ம ஏறெடுக்கப் போகிறோம். ஏன்னா அவர் உன்னதமானவர், உன்னதமானவர், உன்னதமானவர் இல்லையா? நம்ம எங்கே போய் அடைக்கலம் புகுவோம்? நம்ம அவர்கிட்ட தான் அடைக்கலம் புகுவோம். அவருடைய சீட்டின் கீழ் அடைக்கலம் போகிறோம். ஸோ அந்த பாடலை நம்ம மீண்டுமாய் திருப்பியுமாய் இதே உற்சாகத்தோடு கைகளை தட்டி கொண்டு நம்ம பாட கேட்போமா? பாட ஆரம்பிப்போம். எல்லாருடைய பாடல் சத்தம் எனக்கு கேட்டுக்கொண்டே இருக்கிறது என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். ஸோ எல்லோருமே அந்த இடத்துல இருந்து கொண்டு தேவனை மட்டுமே நம்ம மகிமைப்படுத்த போகிறோம் இந்த பாடல் மூலமாய். என் கோட்டையும் அரணும் அவர் சக்தியும் பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கை. நம்ம எல்லாரும் மற்றவங்களை யாருமே நம்பக்கூடாது. மனுஷர்களை எல்லாம் நம்புவது வீண். கடவுள் மேல் பற்றுதலாக இருப்பதே நலம். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர் சக்தியும் பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சக்தியும் பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகு என்விரான்மெண்ட்டில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே நம்ம எந்த நேரத்தில் எதுவும் நடக்கும். இரவிலே பயங்கரத்திற்கும் பகலிலே பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோயிலும் நம்ம பயப்படாமல் இருப்போம் என்றானால் கடவுளை மட்டுமே நம்ம நோக்கி பார்த்து கொண்டிருப்போம். அவர் நம்ம அருகாமையில் இருக்கும்போது எந்த தீங்கும் நம்மளை அணுகாது. வாங்க நம்ம திருப்பி பாடுவோம். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். நம்ம எங்கோ போய் கொண்டிருக்கிறோம். நம்ம வேலை நிமித்தமாக நம்மளுடைய வேலை நிமித்தமாக எங்கெங்கேயும் நம்ம சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மளை அவர் போதெல்லாம் நம்ம வழிகளில் எல்லாம் அவரை நினைத்து கொண்டு எப்பொழுதும் அவரை துதித்து கொண்டு நம்முடைய பாதம் கல்லில் இராதபடி அவர் நம்மளை காப்பார். நம்மளை ஏந்தி கொண்டு நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்னாரே, அவரை நம்ம பார்க்க மாட்டாரா? மீண்டுமாய் துதிப்போம் வாங்க. எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தைகள். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள்
தேவரீர் தலைமுறை தலைமுறையாய் எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முதல் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அநாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். அவருடைய கிருபை எப்பொழுதுமே நம்மளை வழிநடத்தி கொண்டே இருக்கும், தாங்கிக் கொண்டே இருக்கும். ஆகவே நம்முடைய தேவனுடைய கிருபையை நம்ம பாடலாமா, துதிப்போமா, போற்றுவோமா? உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. இந்த சால்வேஷன் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்க எல்லாருமே மீண்டும் மீண்டுமாய் உமது கரங்களை தட்டி கொண்டு ஆராதனை செய்வோம். நம்முடைய உயிருள்ள கடவுள் ஒருவருக்கே ஆராதனை செலுத்த கடவுள். மீண்டுமாய் தெய்வ கிருபை என்றும் உள்ளது என்ற பாடலை சேர்ந்து எல்லோரும் பாடுவோமா? தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். இந்த நேரம் அவரை துதித்தலுக்கான நேரம், அவரை போற்றுதலுக்கான நேரம். நம்ம எல்லாருமே அவருடைய கிருபைக்காக, அவர் நம்மளை காத்த கிருபைக்காக, எப்பொழுதும் நம்மளுடைய இருக்கிற கிருபைக்காக அவரை நம்ம ஆராதனை செலுத்த கடவுவோம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். சோதனைக்கு உட்படுத்தப்படாமல் நம்மளை அவரை காத்து ரட்சிக்கவராயிருக்கிறார். சத்துரு சேனை நம்மளை சூழ்ந்து கொண்ட போதிலும் பக்தனாம் தாவீதின் என்ன செய்தான் பார்த்துங்க. தேவன் நம்மளுக்கு முன் சென்றாரே, அதே போல அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது நம்மளுக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அக்னி சோதனை நம்மளை பட்சிக்க வந்தும் முச்சடி தன்னில் தோன்றிய தேவன் நம்மளை பாதுகாத்தார் அல்லவா? அவர் எவ்வளோ பெரிய நல்லவர் இல்லையா? நம் தேவன் அவர் வல்லவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். நம்மளுக்கு எப்பொழுதுமே அவர் வாக்கு மாறாதவர் தேவன். நம்மோடு எப்பொழுதுமே இருப்பார். ஸோ அந்த துதி சத்தத்தோடு மீண்டுமாய் திருப்பியுமாய் தேவனை நம்ம துதித்து கொண்டே இருக்கிறோம். இந்த 1000 நாவுகள் போதாதுன்ற நம்ம சொன்னோம். கடவுளை துதிக்கிறதுக்கு இல்லையா? துதிப்போம், மீண்டுமாய் துதிப்போம். தாசரே தாரணியை அந்த பாடல் மூலமாய் தேவனை துதிப்போம்.
தாசரே தாரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே தாரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாவீருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே இத்தாரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். வாங்க எல்லாருமே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் வருந்தி அழைத்தாய், கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். வாங்க நம்ம எல்லோரும் கூப்பிடுவோம் ஏசப்பாவை. இந்த ஆராதனை நிகழ்ச்சியிலே, உமக்கே ஆராதனை நிகழ்ச்சியிலே, இந்த சால்வேஷன் டிவி மூலமாய் உங்களை எல்லாரையும் கடவுள் சந்திக்கப் போகிறார். அவரை போற்றி நம்ம பாடிக்கொண்டே இருப்போம். இந்த பாடல்கள் அவர் சமூகத்தில் கேட்கப்படுவதாக. வருத்தப்பட்டு பாரம் சுமந்தோரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமந்தோரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். உரித்த இயேசு பாவ பாரத்தை, நமது துக்கத்தை, நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. உரித்த இயேசு பாவ பாரத்தை, நமது துக்கத்தை, நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. தாசரே தாரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோரை நீசரை நாம் உயர்த்திடுவோம். பொறுக்க உண்ண கஷ்டத்துக்குள், நிஷூரத்துக்குள், படுகுழிக்குள் விழுந்தனரே. பொறுக்க உண்ண கஷ்டத்துக்குள், நிஷூரத்துக்குள், படுகுழிக்குள் விழுந்தனரே. தாசரே தாரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். ஆம், எல்லோரும் வாங்கள். பசியுற்றவர்களை எல்லோரும், பிணியாளிகளுக்கு பட்சமாக உதவி செய்வோம். நன்மைகள், உசித்த நன்மைகள் நிறைந்து தம்மை மறந்து இயேசு கனிந்து திரிந்தனரே. வாங்க எல்லாருமே, தாரணியில் இருக்கிற எல்லாருமே நம்ம அன்பாய் இயேசுவுக்குள், இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நாம் எல்லோரும் அவருடைய பாதத்தில் உட்காருவோம். பசி உற்றோர்க்கு, பிணியாளிகளுக்கு பட்சமாக உதவி செய்வோம். பசி உற்றோர்க்கு, பிணியாளிகளுக்கு பட்சமாக உதவி செய்வோம். உசித நன்மைகள் நிறைந்து தம்மை மறந்து இயேசு கனிந்து திரிந்தனரே. உசித நன்மைகள் நிறைந்து தம்மை மறைந்து இயேசு கனிந்து திரிந்தனரே. தாசரே தாரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாவீருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே தாரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். இவ்வளவு நேரமாய் இந்த சால்வேஷன் தொலைக்காட்சியின் மூலமாக உமக்கே ஆராதனை என்ற நிகழ்ச்சியில் எல்லோரும் எந்தெந்த இடத்தில் இருக்கிறீர்களோ அந்த இடத்திலே இவ்வளவு நேரம் தேவனை மகிமைப்படுத்துவீர்கள் என்று எண்ணி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்று மட்டுமில்லாமல் நம்ம எப்பொழுதும் தேவனை என்றென்றும் துதித்து கொண்டே இருப்போம். ஜெபம் செய்து நம்ம முடித்து விடலாம். எல்லோரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போமாக. கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த நேரத்திலே தகப்பனே, எங்களோடு சேர்ந்து எத்தனை பேர் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சி மூலமாக, இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உம்மை பாடி துதித்திருப்பார்கள்.
என்று நான் நிறைய கண்ணத்தரோடு நம்புகிறேன் சுவாமி. அவர்களுடைய துதி எப்பொழுதுமே அவர்களுடைய வாயில் இருப்பதாக சுவாமி. என் அருமையான இயேசப்பா, ஆண்டவரே, நீர் பாராட்டின உமது விலை மதிக்க முடியாத கிருபைக்காக கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நேரத்திலே தகப்பனே, உம் பாதப்படியிலே யாரெல்லாம் உட்கார்ந்து தொழுது கொள்கிறார்களோ, உம்மை போற்றி பாடிக்கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாவற்றையும் நீர் தொட்டிருப்பீர் என்று நான் நம்புகிறேன். அவருடைய வேண்டுதல் எல்லாவற்றையும் நிறைவேற்றப் போகிறதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த துதித்தலின் மூலியமாக ஆண்டவரே, இந்த நேரம் இவ்வளோ நேரம் சுவாமி எங்களுக்கு எவ்வளோ இனிமையான ஒரு நேரங்களில் நாங்கள் செலவழித்து கொண்டிருக்கிறோம் அப்பா. உமக்கு மட்டுமே நாங்கள் ஆராதனை செலுத்தி கொண்டு எப்பொழுதும் உம்மை மட்டுமே போற்றி பாட, இந்த உலகத்திலே நீர் மாற்றமே பெரியவர், நீர் மாற்றமே ஆண்டவரே, நீர் வல்லவர், நீர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் எங்களோடு இருக்கிறீர் இயேசு சுவாமி. இவ்வளோ நேரம் இந்த நேரலிலே தகப்பனே, இந்த நேரத்திலே நீர் எங்களோடு உறவாடி சுவாமி மகிழ்ந்திருப்பீர். இந்த மகிழ்ச்சியான அந்த தருவாயிலே மீண்டும் மீண்டுமாய் உங்களை நன்றி செலுத்துகிறோம். துதி கனம் மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆமேன்.